பிடி கிங்ஸ் காலவாய்ப்பட்டி நடத்தும் 2025 ஆண்டுக்கான மாபெரும் இறுதிப் போட்டி. கொலாசெட்லாம் வச்சு கலக்குறாங்க. இந்த மேட்ச் இறுதிப் போட்டி யாராவது பார்த்தீங்கன்னா காவல்காரப்பாளையம் வெர்சஸ் கவுண்டம்பட்டி. காவல்காரப்பாளையம் டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. வின் பண்ணி ஃபீல்டிங் எடுத்திருக்காங்க. மேட்ச்சுக்கு 6 ஓவர், 4 பவுலர் யூஸ் பண்ணோம். பவுலர் கீப்பரோட சேர்த்து 5 ஃபீல்டர் எப்போதுமே இருக்கணும் பவர் பிளே சர்க்கிள்குள்ளே. ஓப்பனிங் பேர் கவுண்டம்பட்டி அணிக்காக கோபி மற்றும் இளையராஜா. போட்டியானது சைக்கிள் கோபி, 4 சைக்கிள் இளையராஜா. முதல் ஓவரை வீச சத்யராஜ். ஸ்டோர்ல ஃபர்ஸ்ட் ரத்த சொந்தங்கள் மற்றும் கேபிடி கிங்ஸ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் டாட் பாலுங்க. கரெக்டான இடத்துல போட்டார். என்னோட பர்சனல் ஒப்பீனியன், காலையில் வந்து சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க இன்றைக்கி டே ஃபுல்லாகவே. காவல்காரப்பாளையம் இன்னும் ஓடல. டாட் பேக் டு பேக் 2 டாட். இங்கே நேற்றுக்கு செமி என்ட்ரி ஆனாங்க. இன்றைக்கி வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு மேட்ச் விளாட்றாங்க. ஆமாம் ஆகணும். கேன் டாட் பால். கேன் நல்ல லென்த்துங்க, சூப்பராக போடுறாருங்க. எப்பா சான்ஸே இல்லைங்க. பேட்டுக்கு முன்னாடி போடுறாரு, குத்தி பம்ப் ஆகிடுது, பவுன்ஸ் ஆகுது. பேட்டுக்கும் எட்டல, அடிக்கவும் முடியல. நெக்ஸ்ட் ஒன். நல்ல ஒரு யாருக்கு இந்த டைம் க்ளோஸ் ஃபீல்டர். மேக்ஸிமம் ஒரு ரன் இளையராஜா ஸ்ட்ரைக்கில். லாஸ்ட்டு 1 பால் கொடுக்குறாங்க ஃபஸ்ட் ஓவரில் இளையராஜாட்ட. இது வரைக்கும் 1 ரன் வந்திருக்கு 5 பாலுக்கு. நல்ல ஒரு யாருக்கார், இவருக்கும் நல்லா போட்டிருக்காரு. ஓவர் 1 ரனுக்கு போட்டு போகிறாங்க, முக்கியமான ஓவர். தீபக் ரஞ்சித் செகண்ட் ஓவர் வீச செகண்ட் ஓவரில் ஃபஸ்ட் ரன் கோபி ஸ்ட்ரைக்கில். ஜி க்ளோஸில் ஒரு ஃபீல்டர் பேக்லேயே ஓடி போய் பிடிச்சிட்டாரு. பெரிய விக்கெட், கோபியோட விக்கெட் எடுக்கிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் வினோத் 1 ஓவர் பேட்ஸ்மேனை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஓவர் ஃபீல்டர் இருக்காங்க, அவரால் ஸ்டாப் பண்ண முடியலை. பவுண்ட்ரி. 4 ரன்கள். பாலை கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து போடுங்க. தேர்ட் ஒன். ஃபோர்த் ஒன். டாட் பால். 4 பால் 4 ரனில் போட்டிருக்காரு இது வரைக்கும். ஃபிஃப்த் ஒன். லெக் பை. டாட். லாஸ்ட் 1 பால் ஒரு பவுண்டரி தவிர மீதி இருக்குது. 4 பால் நச்சுன்னு போட்டிருக்காரு. இந்த பால் 6 பவுண்டரி இல்லைன்னா 5 ரன்னு தான் 2 ஓவருக்கு. க்ளோஸில் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ண முடியலை. சிங்கிள். ஓவர் 6 ரன் விளாண்டுருக்காங்க. 2 ஓவர் முடிவிட்ட நிலை. கவுண்டம்பட்டி நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க காவல்காரப்பாளையம். தேர்ட் ஓவர் வீச சத்யராஜ். தேர்ட் ஓவரில் ஃபஸ்ட் ஒன். கேப்பில் விரட்டி போயிட்டுருக்காரு, வந்துக்கிட்டு இருக்காரு ஒரு ஃபீல்டர் புயல் மாதிரி. ஆனால் பவுண்டரி ஸ்டாப் பண்ணிடுறா. நீ பாலே நின்றுச்சு. 2. ஒரு பவுலருக்கு 2 ஓவர். இந்த ஒரு பவுலர் சத்யராஜ். செகண்ட் ஓவர் பவுலரை ஸ்டாப் பண்ண முடியல. ஆஃப் சைட் சைட்டில் ஃபீல்டர் ஒரு மிஸ் ஃபீல்ட். ஓடலை. இளையராஜா சைட் கொடுக்குறாங்க. மொத்தமே 2 பால் தான் பிடிச்சிருக்காரு. சரி, 1 பால் தான் பிடிச்சிருக்காரு. 2ஆவது பால் இப்போ தான் ஃபேஸ் பண்ண போகிறார். ஒயிட். நெக்ஸ்ட் ஒன். ஒரு யாருக்கார். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன்.
போயிட்டு எக்ஸ்ட்ரா மூலியமாக ஒரு ரன். பெரிய டீம் செம்மையாக பால் பண்ணிகிட்ருக்காங்க. 95 ரன்னாக சேஸ் பண்ணாங்க. அவங்கள அடிக்கவே விடாமல் பால் போட்டுட்ருக்காங்க. காவல்கார பாளையம் கவுண்டம்பட்டி 95 சேஸ் பண்ணி நேற்றுக்கு செம்மி என்ட்ரி ஆனாங்க. அவங்களுக்கு அடிக்கவே விடாமல் நல்லா பால் போட்டுட்ருக்காங்க. நல்ல பவுலிங், சான்ஸே எடுக்க முடியலை. நிறையவே ஆடிட்டு இருக்காங்க. நேற்று ஃபுல்லாக வான வேடிக்கையாக காமிச்சிட்டு இருந்தாங்க. சிங்கிள். பெரிய ஷாட் போவார். வந்திருக்கு, கவர் பண்ண முடியல சூரிய ஒளினால. 6. லாஸ்ட் ஆன். பெரிய படலை இருந்தாலும் விரட்டி வந்துட்டு ஒரு ஃபீல்டர். ஆனால் பவுண்டரி ஸ்டாப் பண்ண முடியாது. பவுண்ட்ரி. 2 பாலுக்கு ஒரு 6 ஒரு பவுண்டரி அடிச்சு இந்த ஒரு பெரிய ஓவராக மாற்றுறாரு இளையராஜா. 23 ஸ்கோர். 3 ஓவர் முடிவில் 23. பேலன்ஸ் 3 ஓவர். நியூ பவுலர் தான். பவுலருமே அடுத்து நீங்க தான் பேட்டிங் ஆடணும். நியூ பவுலர் வினோத் வெர்சஸ் வினோத். டாட். செகண்ட் ஆன். ஒருத்தரோ 2 ஓடலை. சிங்கிள். நெக்ஸ்ட் ஆன். அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு. கேட்ச் பிடிக்க வாய்ப்பு. வெளியே கிளியர் ஆகிடுச்சு. ஒரு ஃபீல்டில் இருந்தார் சுதர், அவரையும் கிளியர் பண்ணிருச்சு. மிட் விக்கெட்டில் அடிக்கிற மிகப்பெரிய 2 6 ஒரு பவுண்டரி அடிச்சிருக்காரு இது வரைக்கும் இளையராஜா. நெக்ஸ்ட் ஒன். சூப்பர் அடிச்சிருக்காரு ஃப்ளாட்டா. பரவாயில்ல, பவுண்டரி ஸ்டாப் பண்ணியிருக்காரு. பவுண்ட்ரி எங்கே பட்டு எங்கே போயிருக்கு பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி அடித்தார், புல்லட் மாதிரி ஃப்ளாட்டாக. இந்த ஓவரையும் பிரிச்சிருக்காரு. ஒரு 6 ஒரு பவுண்ட்ரி. சேம் ரிசல்ட் போன ஓவரில் பார்த்த மாதிரி. ஆனால் பேலன்ஸ் 2 பால் இருக்குது. போதையாட்டம் லைட்டாக ஏறுது அப்படியே ஸ்கோரு. வால்யூம் மாதிரி உடச்சி போட்டிருக்காரு. ஒயிட் டே மெல்ல மெல்ல மேலே வருது. போன ஓவர் 10, இந்த ஓவர் 10 வந்துருச்சு இது வரைக்கும். சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால். கையிலே விளையாண்டுட்டு இருக்காரு. ஸ்ட்ரைட்டில் யாருமே இல்லை, லெக் சைடில். பவுண்ட்ரிங்க. சால்ட்டாக போயிடுச்சு. பவுண்ட்ரி. 4 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 40. டார்கெட்டை நீர்னிக்கூடிய கடைசி 12 பந்து. நியூ பவுலர். 2 பவுலருக்கு 2 ஓவர். அது 2ஆவது பவுலராக தீபக் யூஸ் பண்ணுறாங்க. 5th ஓவரில் ஃபஸ்ட் ஒன். இளையராஜா ஸ்ட்ரைக்கில் வச்சாரியா. நேருக்கு நேராக ஒன்று புல்லட் ஷாட்டு. பவுண்டரியா? பவுண்டரி. செகண்ட் ஒன். எட்ஜ். கீப்பர் கேட்ச். விக்கெட். இளையராஜா அவுட். 2 பேருமே நியூ பேட்ஸ்மேன் தான். விஜய் மற்றும் மதன். ஸ்ட்ரைக்கில் விஜய், நான் ஸ்ட்ரைக்கில் மதன். ஒரு ரிட்டையர் கெட், ஒரு பேட்ஸ்மேன் அவுட். தேர்ட் ஒன். லாஸ்ட் 10 பால். ஒயிட். ஜி கீப்பருக்கு பின்னாடி. சிங்கிள். மதன் சைக்கிள். ரெட் பால். லாஸ்ட் 2. ஒரு பால் பவுண்டரி வந்துச்சு. மீதி இருக்க பாலையும் சூப்பராக போட்டுட்ருக்காரு. டாட் பால். பேக் டு பேக் 2 டாட். நெக்ஸ்ட் ஆன். பேக் டு பேக் 3வது டாட். ஓவர். 5 ஓவர் முடிவுற்ற நிலையில் அணியின் எண்ணிக்கை 46. இறுதி ஓவரை வீச ராம். டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி 6 பந்து. இறுதி போட்டியில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஓவர். விஜய் ஸ்ட்ரைக்கில், நான் சிக்கில் மதன். ஃபர்ஸ்ட் ஒன். அடிச்சிருக்காரு. சரியோந்திரம் ஆகிட்டுங்க. டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். போய் சேர்ந்துருச்சுங்க.
மிகப்பெரிய ஆறுங்க இந்த டோர்னமெண்ட்லயே இந்த திசையில. வேற பால் போடுங்க. பால் வெளில போயிருக்கா. மொரட்ட 6 டில் பேட்ல. ஒரு ஆள் அடிச்சா பரவாயில்ல, வர எல்லாரும் அடிச்சா என்ன பண்றது? ஓ பா, நேருக்கு நேரம் அடிச்சாரு. குட் ஸ்டாப் பவுலர்கிட்ட. எப்படியே தேக்கிட்டாரு, அதுதான் முக்கியம். சிங்கிள். சேம் ரிசல்ட்டுங்க. 4வது டாட்டுங்க மதன், முக்கியமான மேட்ச்ல. நெக்ஸ்ட் ஆன். சும்மா கைட்டுங்க, வெறியாய் அடிச்சிட்டாரு. 6. சைஸா ஏத்திட்டாங்க, ஊசி ஏத்துற மாதிரி. ஸ்கோர் ஓவர் கோர் 10-10 கொண்டு வந்துட்டாங்க. ஜி ஒரு பின்னாடி ஒரு ஃபீல்டர் சேஃபாக தைக்கிருக்கார். சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால். டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய கடைசி பந்து. இறுதி போட்டியை வெல்வதற்கான டார்கெட் நிர்ணயிக்கக்கூடிய கடைசி பந்து. பெரிய ஸ்கோர் போகுமா? 6 பவுண்டரி வந்தால் போகும். வருமா? ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன் வந்திருக்குங்க. ஐயோ இது கொஞ்சம் கம்மி தான் அதை விட. ஆனாலும் ஃபினிஷர் ரோலை கரெக்டாக பண்ணிட்டு போறாரு. நச்சுன்னு பண்ணிட்டு போறாரு. 66 ரன். டார்கெட் 67. காவல்கார பாளையத்துக்கு. தரமான டீமு, ஒரு டீமு. கவுண்டம்பட்டி யங்ஸ்டர்ஸ். பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. ஓகே. இந்த காதல், அந்த நண்பு தாங்க கிரிக்கெட் மேலே வச்சுருக்கு காதல். வர எல்லாரும் விளாட்றாங்க. நல்ல டீம். ஃபைனலுக்கு செல்லக்கூடிய அனைத்து தகுதியும் உண்டு இந்த அணிக்கு. பேட்டிங்கும் வலுவாக வச்சுருக்காங்க காவல்கார பாளையம். அவங்களோட கம்பேர் பண்ணுறப்ப கவுண்டம்பட்டி பவுலிங் லைனப் கொஞ்சம் சுமார் தான். பாசிபிள் தான் இந்த ஸ்கோர் அடிச்சிருவாங்க, வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் முக்கியமான ஓவராக இருக்கும். காவல்கார பாளையம் அணிக்காக ஓப்பனிங் சேர் எந்த சேஞ்சுமே பண்ணலை, அதே பேர் தான். கோபால் மற்றும் சுதர் இருக்க வரைக்கும் பாசிபிள் தான். அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுவார் இளையராஜா மாதிரியே. அவரோட விக்கெட் எடுத்தே ஆகணும். கோபி முதல் ஓவரை வீச. சைக்கிள் கோபால், நான் சைக்கிள் சுதர். முதல் ஓவரை வீச கோபி. ஃபர்ஸ்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன், முக்கியமான ஓவர். ஃபுல் டாஸ் பனிஷ் பண்ணிட்டாரு. அண்ணாமத்தா போயிட்டு இருக்கு. ஒரு பவுண்டரி போயிடும். பவுண்டரி. நெக் பை. சிங்கிள். சுதர் நீ பேட்ஸ்மேன். ஓப்பா, அவரை பிடிச்சா பெரிய விக்கெட்டு. பிடிக்கிறதுக்கான சான்ஸ் 2 ஃபீல்டர் இருக்காங்க. சேஃபாக பிடிச்சிருக்காரு. பெரிய வெயிட்டுங்க. சொன்ன மாதிரி சுதரோட விக்கெட் எடுத்துட்டாங்க டக் அவுட்ல. வாய்ப்பு கம்மி தான். விஜய் நியூ பேட்ஸ்மேன். இவரும் அடிச்சிருக்காரு. வந்த உடனே வெல்கம் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா 6 போயிடும். நேரம் சென்ற பந்து இந்த கேபிடின்னு எழுதியிருக்காங்க. இந்த கரை மேல போய் விழுந்திருக்கு. 6. சந்தித்த மொதல் பால 6 அடிக்கிறார் விஜய். நெக்ஸ்ட் ஒன். இல்லை, கைக்கு அடிச்சுட்டு சிங்கிள். லாஸ்ட் ஒன் பால். கோபால் சைக்கிள். இது வரைக்கும் 12 ரன் வந்திருக்கு. 6 பவுண்டரி இல்லைனா டீசெண்டான ஓவர். ஐயோ, தேக்க முடியுமா? முடியாதுங்க. புல்லட் மாதிரி போயிட்டுருக்குங்க. கண்டிப்பாக முடியாதுங்க. பவுண்டரிங்க சொன்ன மாதிரி வந்துருச்சு. 16 ரன். சக்தி 2வது ஓவரை வீச விஜய் சைக்கிள். செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன். வைடு. நோ பால் கொடுத்துருக்காங்க. டர்ன் பண்ணாதனால ஃப்ரீ கெட். இலவச அடிபந்து. ஃபுல் டாஸ். ரைட்டு. கீழே ஒரு ஃபீல்டர் இருந்தாங்க, மிஸ் பண்ணுறாங்க. சிங்கிள். அடிச்சிருக்காரு. சரியான ஹைட்டு. டிஸ்டன்ஸு இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குங்க, எக்கச்சக்கமாக இருக்குங்க. பிரிக்கிறாங்க. இறுதி போட்டியை சுவாரஸ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் நிறைய போகுது, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய பேர். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
அப்போ தான் நமக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்கும். கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். கல்வலிக்கு நின்று நெக்ஸ்ட் ஒன் தரையை அடிச்சிருக்காங்க லெக் சைடில். சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் செகண்ட் ஒயிட் டாட். நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு ஃபீல்டர். ஓ ஜம்ப் பண்ணாரு, அப்பயும் கேட்ச் பிடிக்க முடியல. 6. பெரிய ஓவராக மாறுதுங்க. ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. நெக்ஸ்ட் ஒன் தரையை அடிச்சிருக்காங்க ஃபீல்டர் லோகு. சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவரில் ஃபீல்டர் தலைக்கு மேலே சுற்றி வந்துட்டு இருக்கார் ஒரு ஃபீல்டர் புயல் மாதிரி. ஒவ்வொருத்தரோ யாருமே இல்லை, அனாமத்தாக போயிட்டுருக்கு. 2. 2 ஓவர் முடிவிட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 35. நியூ பவுலர். ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால். 23க்கு 32. முக்கியமான ஓவர் இந்த ஓவர். சூர்யா விசிறாரு, உடச்சி போட்டிருக்காரு. சிங்கிள். தேர்ட் ஒன் சைடில் ஸ்ட்ரைட்டில் தரையாக போயிட்டுருக்கு. மிஸ்ஃபீல்ட் ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. 2. ஃபோர்த் ஒன் ஸோ ஒரு ஆந்திர ஆகிட்டுங்க. அவர் அடித்தாரு, அதை விட தூரம் அடிச்சிருப்பாராட்டுக்கு. போயிடுச்சுங்க. ஆமாங்க, அதை விட தூரங்க. கோபால் ஃபஸ்ட்டு 2 இன்னிங்ஸ் சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலனாலும் ஓப்பனிங் பேரை சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் மற்ற மேட்ச் எல்லாமே சுதர் அடித்தார். இந்த மேட்ச் அவர் ரெஸ்பான்சிவ் எடுத்து அவர் அடிக்கிறாரு. கோபால் ஓப்பனிங் சேஞ்ச் பண்ணல, அதுக்கு ரீசன் இதான். நெக்ஸ்ட் ஒன் வெயிட். நெக்ஸ்ட் ஒன் அடிச்சிருக்காரு, புல்லட் மாதிரி போயிட்டுருக்கு 2 ஃபீல்டர் கேப்பில். லாஸ்ட் ஒன் பால் வந்துருக்காங்க. சுருவாங்கிற கைட்டு டிஸ்டன்ஸ் இருக்கா 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 இருக்கே காச்சக்கமா இருக்கு. இந்த ஓவர் பெரிய ஓவராக மாறிடுச்சு. ஒன் சைடாக கேம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க காவல்கார பாளையம். 3 ஓவர் முடிவுற்ற நிலையில் 53 ரன் அடித்து விளாண்டுருக்காங்க காவல்கார பாளையம். சொன்ன மாதிரியே நம்ம கெஸ்ஸிங் ஒன் சைடாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் 18 பாலுக்கு 14 ரன் தேவை. ஏன் அப்படி சொன்னேன்னா, காலையிலேருந்தே அவங்க இந்த பிச்சில் ரெகுலராக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, ஃபார்மில் இருக்காங்க. கோபி 4th ஓவரில் ஃபர்ஸ்ட் ஒன் ஜெய் சைக்கிள் அவரும் அடிச்சிருக்காருங்க. ஆஃப் சைட் சைடில் ஆனால் ஃபீல்டர் இருந்தார். அச்சோ விட்டுட்டாருங்க. 6ங்க. முடிச்சிட்டாங்க. இந்த டைம் இங்கிட்டு கேப்லானா போயிட்டுருக்கு. 1 பீச் பவுண்ட்ரி. 10 ரன் வந்துருச்சுங்க குயிக்கா முடிச்சிட்டாங்க. ஒன் சைடாக 4 ரன் தாங்க அடிக்கணும். இந்த ஓவர்லேயே முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 4 பாலுக்கு 4 அடிக்கணும். பேலன்ஸ் 12 பால் வச்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சிருக்காருங்க. வாட்டா இன்னிங்ஸுங்க. என்ன இன்னிங்ஸுங்க, என்ன மாதிரி இன்னிங்ஸுங்க, என்ன மாதிரி இன்னிங்ஸுங்க. வட்டா செலிப்ரேஷன் முடிச்சுட்டாங்க. சொன்ன மாதிரி நம்ம கெஸ்ஸிங் 100% பர்ஃபெக்ட் ஆகிடுச்சு. காலையிலேருந்தே மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டீம் ஒர்க் எல்லா டீம் நல்ல ஒரு டீம். கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக எல்லா வீரருக்குமே வாழ்த்துக்கள். கவுண்டம்பட்டி சளைச்சவங்கல்ல நேற்றுக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரே மேட்ச் பேட் லக் ஆச்சு, பரவாயில்ல. செகண்ட் ப்ரைஸ் வின் பண்ணுறாங்க. இருந்தாலும் இவங்களும் சளைச்சவங்க இல்லைங்க, சூப்பர் டீமு தாங்க. கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக கவுண்டம்பட்டி அணிக்கும் வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்துக்கலாம் ப்ரோ.
மனசை விட்டுறாதீங்க. நல்லா தான் விளாண்டிங்க, பட் ஸ்கோர் பத்தாது இந்த கிரவுண்டுக்கு. சின்ன கிரவுண்ட், ஃபஸ்ட்டு 2 ஓவர் அடிக்கலை, அதான் காரணம். 3rd ப்ரைஸை வின் பண்ணுறாங்க வாழவந்தி. அந்த டீமுக்கும் கொஞ்ச நேரம் யூடியூப் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். 4th ப்ரைஸை வின் பண்ணுறாங்க கேபிடி கிங்ஸ் காலவாய்ப்பட்டி. அந்த டீமுக்கும் வாழ்த்துக்கள். ஆர்கனைசருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா கப்புலாம் பெருசு பெருசாக வாங்கி வச்சுருக்காங்க, காசு கொடுத்து. இந்த மைக்கு கொலாசிட்லாம் வச்சுருக்காங்க, லைட்டு போட்டிருக்காங்க, சோறு போட்டாங்க, நல்லா மேட்ச் நடத்துனாங்க. ஓகே ப்ரோ, வீடியோ செலிப்ரேஷன் ப்ரோ, சவுண்டு. ஓகே, தேங்க் ஓகே ப்ரோ. யாரும் பேட்டப் வந்து எல்லாத்தையும் உள்ள எடுத்து வந்துருங்க, எல்லாத்தையும் எடுத்து வந்து உள்ள வந்துருங்க. கொஞ்சம் யாரும் நடைய வேணாம், முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் உள்ள வந்து பரவாயில்ல. இயற்கை